ராஜீவ்காந்தி மீண்டும் மொழிப்போர் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு ஒன்றை குறிப்பிடுறீங்க. இது எச்சரிக்கையா அல்லது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது? ஒரு மொழிப்போருக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பார்க்கின்றார்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இது மொழிப்போர் என்று அறிவித்திருக்கிறார். எங்களுடைய கழகத்தின் தலைவரும் ஆதிக்கம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை எதிர்ப்பதும் எங்கள் நோக்கம். இது ஒரு மொழிப்போருக்கான விதை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா மொழியின்பால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். தமிழ் பேசுவதால், தெலுங்கு பேசுவதால், மலையாளம் பேசுவதால் இந்தியாவுடைய இரண்டாம் தர குடிமக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் இந்திய வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அந்த அரசியமைப்பு சட்டம் மாநிலங்கள் விரும்புகிற அட்டவணை மொழிகளில் உள்ள ஒரு மொழியை, 22 மொழியில் ஒரு மொழியை அந்த மாநிலம் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு விளக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எங்கள் மீது ஒரு மொழியை திணிப்பதை, திணித்து எங்கள் தாய்மொழி மீது ஒரு யுத்தத்தை நடத்துவதை ஆதிக்கமாக பார்க்குறோம். மொழி திணிப்பு அப்படிங்கிறது அந்த மூன்றாவது மொழியை வச்சு சொல்றீங்க. அந்த மூன்றாவது மொழி இந்தியாத்தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்தியாத்தான் இருக்கும் இல்லை, இந்தி தான். இந்தி தான். ஏன்னா இந்த இப்போ மோடி அரசு பதவியேற்ற பின்பு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ரயில்வே திட்டங்கள் ஒன்றும் இல்லை. இந்த வந்தே பாரத்னு ஒன்று இருக்குது, தேஜஸ்னு ஒன்று இருக்குது. வந்தே பாரத் என்கிற பெயரை தமிழில் வைத்தால் மதுரைக்கும் சென்னைக்கு இடையில் ஓடுற ட்ரெயினுக்கு பேர் வந்தே பாரத். சரியில் இந்தியா முழுக்க திட்டங்கன்ட்டாங்க. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு இடையில் ஓடுற ட்ரெயினுக்கு பேர் தேஜஸ். ஏன் இதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கணும் தேஜஸ்னு?